அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்க தலைவர்கள் அந்த டாப்பிக்லேருந்து பார்ட் 5 வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 4 பார்ட் பார்த்துருக்கோம் இதே டாப்பிக்லேருந்து. ஸோ அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 5ஆவதாக இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைஞ்சதாக இருக்கும். ஸோ கேள்விகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேவைப்பட்டதுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ. ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். பாலகங்காதர் திலகரின் லண்டன் பயணத்தை ஆங்கில அரசு முடக்கியதற்காக மதுரை மக்களிடையே உணர்வு பூர்வமான கண்டன உரையாற்றி கைதானவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஜார்ஜ் ஜோசப், வரதராஜலு நாயுடு, எம்ஏ ஈஸ்வரன். ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டும். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வரதராஜலு நாயுடு. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாலகங்காதர் திலகர் எதற்காக லண்டன் பயணம் மேற்கொள்ள ஆயத்தமானார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான விளக்கம் தான் 2வது கேள்வியில் வருது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரதராஜலு நாயுடு போராட்டம் நடத்தி கைதானார் இல்லைங்களா? அவர் யார் நீதிமன்றத்தில் வாதாடி யார் பிணையில் வெளியே எடுத்திருப்பார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா? வரதராஜலு நாயுடுக்காக நீதிமன்றத்தில் திறம்பட வாதாடி அவரை பிணையில் மீட்ட அதாவது வரதராஜலு நாயுடுவுடைய நெருங்கிய நண்பர் தான் ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ அது பாலகங்காதர் திலகர் எதற்காக லண்டன் பயணம் மேற்கொண்டார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. பாருங்கள். பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் சர் வாலண்டைன் சிரோல் என்பவர் எழுதிய இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தில் இந்திய அமைதியின்மையின் தந்தை என யாரை குறிப்பிட்டிருந்தார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர், அரவிந்த கோஷ். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாலகங்காதர் திலகர். ஓகேங்களா? அவரை தான் இந்த பத்திரிகையாளர் சர் வாலண்டைன் சிரோல் என்பவர் இந்திய அமைதியின்மையின் தந்தை என தன்னுடைய நூலான இந்தியன் அன்ரெஸ்ட் அதில் குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா திலகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன் மீது அவதூறான கருத்தை பரப்புவதாக கூறி லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய ஆயத்தமானார். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் ஆங்கிலேயர் வந்து அவருடைய பயணத்தை முடக்கினார்கள். ஆனாலும் அவர் பயணம் மேற்கொண்டார். ஓகேங்களா? ஸோ ஏன் முடக்கினார்கள் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பாருங்கள். ஆங்கில அரசு திலகரின் லண்டன் பயணத்தை முடக்கியதற்கான காரணங்கள் என்ன? ஸோ அந்த காரணங்கள் கொடுத்துருக்கு பாருங்கள். தன்னாட்சி இயக்கத்திற்கான ஆதரவு திரட்டுதல். ஸோ அங்கே லண்டன் போனார்னா கண்டிப்பாக தன்னாட்சி இயக்கத்துக்கான ஆதரவை திரட்டிடுவார் அப்படிங்கிற ஒரு ரீசன். அடுத்து லண்டனில் இருக்கும் இந்திய மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துதல். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷ் தொழிலாளர் கட்சியின் ஆதரவு பெறுதல், திலகரின் பத்திரிகைகள் மீதான பயம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4மே சரியானது தான். ஸோ ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த 4 விஷயத்துக்காகத்தான் திலகரை கண்டு பயப்பட்டாங்க. அவரை லண்டனுக்கு அனுப்புனா இதெல்லாம் நடந்துடும், ஸோ அப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த லண்டன் பயணத்தை முடக்க பார்த்தார்கள். ஆனாலும் பின்னால் பல்வேறு முயற்சிகளும் போராட்டங்களும் விளைவாக பாலகங்காதர் திலகர் அவர்கள் லண்டன் பயணத்தை மேற்கொண்டார். எப்படி அப்படின்னா மிகுந்த கட்டுப்பாடுகளுடனும் கண்காணிப்புகளுடனும் அவர் லண்டனுக்கு அனுப்பப்பட்டார். ஓகேங்களா? ஆனாலும் அவர் விடலை. லண்டனுக்கு போய் இந்த காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே செயல்படுத்தினார். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ இப்போ இந்த 3 கேள்வியுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? முதல் 3 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேங்களா? ஸோ 4வது கேள்வி பாருங்கள். 1930 ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் நோக்கி புறப்பட்ட உப்பு சத்தியாகிரக குழு திருச்சியில் யாருடைய இல்லத்திலிருந்து பயணத்தை தொடங்கியது? பாருங்கள். ஆப்ஷன்ஸ் வாவேசு ஐயர், சத்தியமூர்த்தி, எம்ஏ ஈஸ்வரன், டிஎஸ்எஸ் ராஜன். ஸோ அப்போ ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது இல்லைங்களா? ஸோ அப்போ அது திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். திருச்சியிலிருந்து ஆரம்பித்துன்னு தான் படிச்சிருப்போம். அப்போ திருச்சியில் எந்த இடத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாருடைய இல்லம் அப்படிங்கிறது இங்கே முக்கியம்.
ஸோ அதுதான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வாவேசு ஐயர், சத்யமூர்த்தி, எம்ஏ ஈஸ்வரன், டிஎஸ்எஸ் ராஜன். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேங்களா? ஸோ அவருடைய திருச்சியில் அவருடைய இல்லத்திலிருந்து தான் இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகமானது தனது பயணத்தை தொடங்கியது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த டிஎஸ்எஸ் ராஜன் அவரை பற்றி பின்னால் இன்னும் நிறைய கேள்விங்க வருது. ஓகேங்களா? பாருங்கள். அடுத்த 5வது கேள்வி. லண்டனில் இந்திய புரட்சியாளர்களின் முக்கிய உறைவிடமாக விளங்கிய இந்தியா ஹவுஸை தொடங்கியவர் யார்? லண்டனில் இந்திய புரட்சியாளர்களின் முக்கிய உறைவிடமாக விளங்கிய இந்தியா ஹவுஸை தொடங்கியவர் யார்? வி.டி. சாவர்கர், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா, லாலா ஹர்தயால், வாவேசு ஐயர். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 5வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஓகேங்களா? ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஸோ எப்போ தொடங்கப்பட்டது இந்த இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1905ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் நாள் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய மாணவர்களுக்கான தங்குமிடமாகவும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான புரட்சிகரமான சிந்தனையரின் மையமாகவும் திகழ்ந்தது. ஓகேங்களா? இன்னொருக்கா சொல்கிறேன் கேளுங்க. இந்திய மாணவர்களுக்கான தங்குமிடமாகவும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான புரட்சிகரமான சிந்தனைகளின் மையமாகவும் திகழ்ந்தது தான் இந்த இந்தியா ஹவுஸ். ஓகேங்களா? ஓகே, இதனை தொடங்கியவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. டேட் பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 1. ஓகேங்களா? ஸோ திரும்ப 6வது கேள்வி பாருங்கள். காந்தியடிகள் 1923 எரவாடா சிறையில் இருந்தபோது சிறையினிர் காந்தி அண்ணல் செகமெல்லாம் அன்னோன் பேச்சு என்று தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? ஸோ இன்னொருக்கா படிக்கிறேன் பாருங்கள். காந்தியடிகள் 1923 எரவாடா சிறையில் இருந்தபோது ஒரு கவிதை எழுதப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறையினிர் காந்தி அண்ணல் செகமெல்லாம் அன்னோன் பேச்சு என்று தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாரதிதாசன், பாரதியார், திரு வி.க. நாமக்கல் கவிஞர். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ எதுக்காக எரவாடா சிறையில் 1920 அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருப்பார். ஓகேங்களா? அதன் பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா 1922 ஒருக்கா கைது செஞ்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா தனது யங்கிந்தியா பத்திரிகையில் அரசுக்கு எதிராக கட்டுரைகள் எழுதினார். ஓகேங்களா? ஸோ இதனால் தேச துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். அவர் 1922 கைதாகி 23வது வருடத்தில் தொடர்ந்து அவர் சிறையில் இருந்தபோது இந்த பாடலை பாரதிதாசன் அவர்கள் உணர்ச்சி பொங்க பாடினார். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 1937 ராஜாஜி அமைச்சரவையில் சுகாதாரத்துறை மற்றும் அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் யார்? 1937 ராஜாஜி அமைச்சரவையில் சுகாதாரத்துறை மற்றும் அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் யார்? டி. பிரகாசம், டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, பி. சுப்பராயன். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேங்களா? 8வது கேள்வி பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தின் ஒரு பிரிவாக ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் என்ற பெண்கள் படையை தொடங்கி அதற்கு யாரை தலைவராக்கினார் நேதாஜி? ஜானகி ஆதிநாகப்பன், லட்சுமி சுவாமிநாதன், ஆர். சரஸ்வதி, பிகைஜி காமா. ஆன்சர் பண்ணுங்கள். இந்திய தேசிய இராணுவத்தின் ஒரு பிரிவாக ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் என்ற பெண்கள் படையை தொடங்கி அதற்கு யாரை தலைவராக்கினார் நேதாஜி? ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லட்சுமி சுவாமிநாதன். ஓகேங்களா? ஸோ கேப்டன் லட்சுமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அவங்க தான் லட்சுமி சுவாமிநாதன். ஸோ இதில் ஜானகி ஆதிநாகப்பன், ஆர். சரஸ்வதி இவங்க எல்லாருமே அந்த படையில் இருந்த முக்கிய பெண்கள். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிகைஜி காமா. ஸோ கொஞ்சம் இவங்களை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு பாருங்கள்.
1907 ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச மாநாட்டில் கலந்து கொண்டார். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கு அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடியை ஏற்றினார். ஓகேங்களா. ஸோ அது என்ன தினம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22, 1907. ஆகஸ்ட் 22, 1907 ஆண்டு. ஓகேங்களா. அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி. இப்போ இருக்கிற தேசிய கொடி கிடையாது. ஓகேங்களா. ஸோ அந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்றினார் இல்லையா, சுதந்திரம் கிடைத்த பிறகு, அந்த தேசிய கொடிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இது ஒரு தனி டிசைனில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது தற்காலிகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு தேசிய கொடி தான் பிகைச்சி காமா அவர்கள் அங்கு ஜெர்மனியில் ஏற்றினார். ஓகேங்களா. ஓகே. ஸோ 8வது கேள்வி, அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 9வது கேள்வி பாருங்கள். 1909 ஆண்டில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து லண்டன் வந்த காந்தியடிகளை இந்தியா ஹவுஸுக்கு அழைத்து சென்றவர் யார்? 1909 ஆண்டில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து லண்டன் வந்த காந்தியடிகளை இந்தியா ஹவுஸிற்கு அழைத்து சென்றவர் யார்? லாலா ஹர்தயால், டிஎஸ்எஸ் ராஜன், விடி சாவர்கர், வாவேசு ஐயர். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வாவேசு ஐயர். ஓகேங்களா. ஓகே. இதுக்கான ஒரு குறிப்பு பாருங்கள். அதாவது அப்போ எதுக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து எதுக்காக அந்த டைமில் காந்தியடிகள் வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைகளுக்காக பிரிட்டிஷ் அரசிடம் முறையிடவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் காந்தியடிகள் லண்டனுக்கு வருகை புரிந்தார். ஓகேங்களா. ஸோ அவர் வருகையை பற்றி கேள்விப்பட்டு தான் வாவேசு ஐயர் அழைத்து வருவதற்காக நேரடியாகவே போய் அவரை இந்தியா ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஓகேங்களா. ஓகே. 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வாவேசு ஐயர். 10வது கேள்வி பாருங்கள். பாரதியார் புதுச்சேரியில் ஆசிரியராக இருந்து நடத்திய இந்தியா இதழில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வாவேசு ஐயர், திரு வி.க., டிஎஸ்எஸ் ராஜன், ஜீவானந்தம். பாரதியார் புதுச்சேரியில் ஆசிரியராக இருந்து நடத்திய இந்தியா இதழில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர். ஓகே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கைதான கடலூர் அஞ்சலை அம்மாளுடன் சிறையில் இருந்த 9 வயதேயான அவரது மகள் அம்மா கண்ணுவை மீட்டு வார்தா ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று லீலாவதி என்ற பெயரில் தங்க வைத்தவர் யார்? ஸோ இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். காந்தியடிகள், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, வாவேசு ஐயர். ஓகே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தியடிகள். ஓகேங்களா. ஸோ நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் தான் கடலூர் அஞ்சலை அம்மாள் பங்கு பெற்று, அதாவது அவருடைய மகளையும் போராட்டத்தில் ஈடுபடுத்தி இருவரும் கைதானார்கள். ஓகேங்களா. ஸோ அப்போ அவருடைய மகளுக்கு பார்த்திங்கன்னா 9 வயது தான். ஸோ சிறையிலிருந்து காந்தியடிகள் மிகுந்த சிரமத்துக்கு பிறகு சிறையிலிருந்து மகளை மீட்டெடுத்து அவரை வார்தா ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். எப்படி அதாவது பார்த்திங்கன்னா மாறு வேடத்தில் அழைத்து சென்றிருப்பார். ஓகேங்களா. அங்கே போய் லீலாவதி என்ற பெயரில் ஆசிரமத்தில் தங்க வைத்து தனது பாதுகாப்பில் வைத்து கொண்டார். ஓகேங்களா. ஓகே. 12வது கேள்வி பாருங்கள். ஸோ பொறுத்துக. ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் பற்றிய சில முக்கிய நிகழ்வுகள், ஸோ அவர் பங்கு பெற்ற நிகழ்வுகள் இந்த பக்கம், அதுக்கான ஆண்டு மற்றும் தினம் பாருங்கள். நேதாஜி சிங்கப்பூர் வருகை, நேதாஜி ஐஎன்ஏவின் தலைமை பொறுப்பு, டெல்லி சலோ என்ற முழக்கம், சுதந்திர இந்திய அரசாங்க பிரகடனம். ஸோ இதெல்லாம் எப்போ, இந்த நிகழ்வுகளில் எப்போ நடந்தது அப்படிங்கிறது இந்த பக்கம் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நேதாஜி சிங்கப்பூர் வருகை புரிந்த தினம் எப்போ அப்படின்னா ஜூலை 2, 1943. ஓகேங்களா. ஸோ அடுத்து நேதாஜி ஐஎன்ஏவின் தலைமை பொறுப்பு ஏற்ற தினம். ஸோ அதுக்கான ஆன்சர் ஜூலை 4, 1943. ஸோ அடுத்து டெல்லி சலோ என்ற முழக்கம் எழுப்பப்பட்ட தினம்.
ஸோ அது பார்த்திங்கன்னா ஜூலை 5, 1943. அடுத்து சுதந்திர இந்திய அரசாங்கம் பிரகடனம், அது எப்போ அப்படின்னா அக்டோபர் 21, 1943. ஓகேங்களா. ஸோ இது அப்படியே ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆண்டு அதே தான். ஸோ தினம் பார்த்திங்கன்னா வேறு தினத்தில் வருது. ஓகேங்களா. ஸோ அது தேவைப்பட்டதுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேங்களா. 13வது கேள்வி பாருங்கள். தனது கவிதைகளில் காங்கிரஸை சத்திய மன்றம், உத்தம மன்றம், தேசமகா மன்றம் என்றெல்லாம் வர்ணித்த கவிஞர் யார்? தனது கவிதைகளில் காங்கிரஸை சத்திய மன்றம், உத்தம மன்றம், தேசமகா மன்றம் என்றெல்லாம் வர்ணித்த கவிஞர் யார்? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் திரு வி.க. ஓகே, 13வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஓகேங்களா. ஓகே, 14வது கேள்வி பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. குற்றப்பரம்பரை சட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. குற்றப்பரம்பரை சட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாருங்கள். ஆப்ஷன் ஏ, ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்க்கும் குறிப்பிட்ட சமூக இனக்குழுக்களை தேடிப்பிடித்து கைது செய்ய வழிவகை செய்யும் சட்டம். அடுத்த ஆப்ஷன், இச்சட்டம் 1871 வட இந்தியாவிலும், 1911 சென்னை மாகாணத்திலும், 1924 இந்தியா முழுவதுமாக அமல்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் சி பாருங்கள். இச்சட்டத்தை ஒழிக்க அரும்பாடுபட்டு தீவிர போராட்டங்களை முன்னெடுத்தவர்களில் முதன்மையானவர் தந்தை பெரியார். ஆப்ஷன் டி பாருங்கள். 1947 ஜனவரியில் இதற்கான மசோதா கொண்டு வரப்பட்டு பின்னர் 1947 ஜூன் 5 இச்சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. ஸோ இதில் எது தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க. ஸோ இன்னொரு வாட்டி படிச்சுக்குங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கம்பல்சரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள். இச்சட்டத்தை ஒழிக்க அரும்பாடுபட்டு தீவிர போராட்டங்களை முன்னெடுத்தவர்களில் முதன்மையானவர் தந்தை பெரியார்னு இருக்குது. ஸோ தந்தை பெரியார் கிடையாது, முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அதாவது இதுதான் தவறாக கொடுத்துருக்கு. தந்தை பெரியாரும் இதில் ஆதரவாக தான் இருந்திருப்பார். இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒழிப்பதற்கு ஆதரவு தந்திருப்பார். அதில் ரொம்ப முதன்மையானவர், முன்னின்று தீவிரமாக போராட்டங்களை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் சி தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 15வது கேள்வி பாருங்கள். காந்தியடிகள் 2வது முறை உப்பு சட்டத்தை மீறி தாராசனா என்ற இடத்திற்கு உப்பு எடுக்க செல்லும்போது தண்டி அருகே உள்ள காரடி என்ற இடத்தில் அவர் கைது செய்யப்பட்ட தினம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1930 மார்ச் 12, 1930 ஏப்ரல் 6, 1930 ஏப்ரல் 30, 1930 மே 5. ஸோ இதில் எது கேள்வி நல்லா பாருங்கள். 2வது முறை, அதாவது முதல் முறை நடந்த அந்த தண்டி உப்பு சத்தியாகிரகம் அது கிடையாது. சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி சென்றிருப்பார், அது கிடையாது. இது 2வது முறை உப்பு சட்டத்தை மீறி தாராசனா என்ற இடத்திற்கு உப்பு எடுக்க செல்லும்போது தண்டி அருகே உள்ள காரடி என்ற இடத்தில் அவர் கைது செய்யப்பட்ட தினம். ஓகே, இதுக்கான ஆன்சர் 1930 மே 5. ஓகேங்களா. ஸோ இந்த கேள்வி என்ன அப்படின்னாக்கா, ஸோ அந்த முதல் முறை நடந்தது இல்லைங்களா உப்பு சத்தியாகிரகம், சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி நோக்கி நடந்தது இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் நல்லா கவனிங்க, காந்தியடிகள் அந்த டைமில் கைது செய்யப்படவில்லை. ஓகேங்களா. ஸோ 1930 மார்ச் 12 அவர் அந்த யாத்திரையை தொடங்கும் போதும் சரி, 1930 ஏப்ரல் 6 தண்டியில் அந்த ஒரு கைப்பிடி உப்பு அள்ளும் போதும் சரி, அவர் அந்த சமயத்தில் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் காந்தி கைது செய்யப்படவில்லை. ஏன் அப்படின்னா, ஒருவேளை காந்தியை கைது பண்ணால் மிகப்பெரிய போராட்டமும் கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் பயப்பட்டனர். ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த டைமில் காந்தி கைது செய்யப்படவில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எப்போ கைது பண்ணாங்க அப்படின்னா, இந்த 2வது முறை உப்பு சத்தியாகிரக உப்பு சட்டத்தை மீறி
போராட்டம் நடத்த முற்பட்ட போதுதான் அவர் 1903 மே 5ஆம் நாளன்று கைது செய்யப்பட்டார். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தாராசனா என்ற இடத்திற்கு அங்கே போறக்கு ஆயத்தமான போது தான் அவர் கைது செய்யப்பட்டார். அப்போது அந்த போராட்டத்தை முன்னெடுத்து, அந்த சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர், அதாவது காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா, அப்போ கேள்வி என்ன எப்படி அப்படின்னா, தாராசனா உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று வழி நடத்தியவர் யார் அப்படின்னாக்கா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. 16வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. ஸோ கூற்று பாருங்கள். முதல் கூற்று, இந்திய தேசிய காங்கிரஸின் 42வது மாநாடு 1925ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது. அடுத்து, இந்த மாநாடு டாக்டர் ராஸ் பிகாரி கோஷ் தலைமையில் நடைபெற்றது. மூணாவது கூற்று, இம்மாநாட்டில்தான் பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் ஜவஹர்லால் நேருவால் முன்மொழியப்பட்டது. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 3 மட்டும் சரி, அனைத்தும் சரி. ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3 மட்டும்தான் சரியானது. ஓகேங்களா, இம்மாநாட்டில் தான் பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் ஜவஹர்லால் நேருவால் முன்மொழியப்பட்டது. முதன்முறையாக பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் முன்மொழியப்பட்டது. ஸோ இது சரியான கூற்று. மற்ற 2 பாருங்கள். முதல் கூற்று பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் 42வது மாநாடு சென்னையில் தான் நடந்தது. ஆனால் அது 1925 கிடையாது, 1927ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸின் 42வது மாநாடு 1927ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது. ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து, இந்த மாநாடு டாக்டர் ராஸ் பிகாரி கோஷ் தலைமையில் நடைபெற்றது. ஸோ இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா ராஸ் பிகாரி கோஷ் கிடையாதுங்க, டாக்டர் எம்ஏ அன்சாரி என்பவர். ஓகேங்களா, இந்த மாநாடானது டாக்டர் எம்ஏ அன்சாரி தலைமையில் நடைபெற்றது. ஸோ இதுதான் இங்கே தவறாக இருக்குது. 3வது கூற்று கரெக்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ 17வது கேள்வி பாருங்கள். முத்துராமலிங்க தேவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அறிமுகப்படுத்தியவர் யார்? முத்துராமலிங்க தேவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டி பிரகாசம், ஜீவானந்தம், சீனிவாச ஐயங்கார், சத்தியமூர்த்தி. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 17வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சீனிவாச ஐயங்கார். ஓகேங்களா, ஸோ முத்துராமலிங்க தேவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா சீனிவாச ஐயங்கார். ஸோ இவர் யார் அப்படின்னா 1927இல் நடைபெற்ற சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தினார். எப்போ அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா 1927இல் நடைபெற்ற சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் முதன்முறையாக நேதாஜிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். ஸோ அப்போது இவர் யார் அப்படின்னா சென்னையில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார். ஓகேங்களா, சென்னையில் வழக்கறிஞராக பணிபுரிந்தவர், காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராகவும் பதவி வகித்தவர் தான் இந்த சீனிவாச ஐயங்கார். ஓகேங்களா, ஓகே. 18வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் அரசியல் சாசன சீர்திருத்தங்களை ஆராய வந்த சைமன் குழுவை ஒவ்வொரு நிலையிலும் முழுமையாக புறக்கணிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது? இந்தியாவில் அரசியல் சாசன சீர்திருத்தங்களை ஆராய வந்த சைமன் குழுவை ஒவ்வொரு நிலையிலும் முழுமையாக புறக்கணிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது? 1924 பெல்காம் மாநாடு, 1925 கான்பூர் மாநாடு, 1927 சென்னை மாநாடு, 1929 லாகூர் மாநாடு. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1927 சென்னை மாநாடு. ஓகேங்களா, அங்கே தான் இந்த தீர்மானமானது, அதாவது சைமன் குழு எதிர்ப்பு தீர்மானமாக சைமன் குழுவை புறக்கணிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா, 18க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, 19வது கேள்வி பாருங்கள்.
ஸோ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் பாருங்கள். அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கும் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மகாகவி பாரதியின் ஓவியப்படம் யாரால் வரையப்பட்டது? ஸோ இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு கல்வி நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் ஒரு பாரதியார் புகைப்படம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை அந்த ஓவியத்தை யார் முதல்ல யார் வரைஞ்சாங்க, அதைத்தான் தமிழ்நாடு அரசு அங்கீகரிச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஜார்ஜ் ஜோசப், பாஷ்யம் என்கிற ஆர்யா, எம்ஏ ஈஸ்வரன், திரு விகா. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ 19வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாஷ்யம் என்கிற ஆர்யா. ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி ஒரே ஒரு இடத்துல நம்ம புக்கில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. பாருங்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தின் போது பிரிட்டிஷ் அரசின் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் முதலாக தேசிய கொடியை ஏற்றியவர். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் அங்கே புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்போ இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னா 1932 ஜனவரி 26 தான் இப்படி ஒரு நிகழ்வை இவர் நிகழ்த்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த புனித ஜார்ஜ் கோட்டை அருகே ஒரு கோபுரம், அதாவது 200 அடி உயர கோபுரத்தில் ஏறி அவரே சிங்கிளாக ஏறி ஸோ அந்த பிரிட்டிஷ் கொடியை இறக்கி, அதாவது கழட்டி தூக்கி வீசிட்டு இந்திய கொடியை அங்கே ஏற்றியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இது. இது எப்போ நடந்தது அப்படின்னா 1932 ஜனவரி 26. ஓகேங்களா? அதாவது அந்த ஜனவரி 26 தானே ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. அப்படியா அதுக்கப்புறம் அந்த 1932ஆம் ஆண்டில் இந்த செய்கையை செய்திருப்பார். ஓகேங்களா? ஓகே. ஸோ 19வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாஷ்யம் என்கிற ஆர்யா. 20வது கேள்வி பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். 1930 காந்தியடிகள் தண்டி யாத்திரை புறப்பட்ட போது தனது யங் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? 1930 காந்தியடிகள் தண்டி யாத்திரை புறப்பட்ட போது தனது யங் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ராஜாஜி, ஜார்ஜ் ஜோசப், மகாதேவ் தேசாய், ஜேசி குமரப்பா. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. 20வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜேசி குமரப்பா. ஓகேங்களா? ஸோ இவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர். ஓகேங்களா? ஓகே. அப்போது ஆப்ஷன் ஏபிசி பாருங்கள். ராஜாஜி, ஜார்ஜ் ஜோசப், மகாதேவ் தேசாய் இவங்க எல்லாருமே காந்தியடிகள் பல்வேறு காலகட்டங்களில் சிறைக்கு சென்ற போது இவங்க அத்தனை பேருமே அவருடைய யங் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பு வகித்தவர்கள் தான். ஆனால் இதில் கேள்வியில் குறிப்பாக அந்த தண்டி யாத்திரைக்கு புறப்பட்ட போது காந்தியடிகள் ஆசிரியர் பொறுப்பை யாரிடம் அளித்தார் அப்படிங்கிறது இங்கே முக்கியம். ஸோ அதுதான் ஜேசி குமரப்பா. ஓகேங்களா? 20வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜேசி குமரப்பா. ஓகே. இன்றைக்கி 20 கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நாம் இந்திய தேசிய இயக்க தலைவர்கள் பற்றி அவுட் சோர்ஸ் கொஸ்டின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரெண்டையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேவைப்பட்டால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ட் 6ல் இன்னும் பல தேசிய இயக்க தலைவர்கள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ.